அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறுதி அஞ்சல் ஓவியன் ராஜேஷ், திருவாரூர் மாவட்டம் அரிதுவாரமங்கலம் கிராமத்தை சார்ந்த நான் தற்போது இந்திய மக்களிடம் ஒரு விஷயத்தை பேச விரும்புகின்றேன். சுப்ரீம் கோர்ட்டில் திருநாய்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் மூலம் ஒரு தீர்ப்பு நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் மூலம் திருநாய்களை தனியார் காப்பகங்களில் அடைத்து வைக்கும்படி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா என்பது கேள்விக்குறிதான். என்னவென்றால், தற்போது நாம் இன்றைய சூழலில் ரேபிஸ் என்ற அந்த கொடிய நோயானது மிக அதிகமாக பரவி நிறைய உயிரிழப்புகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தியது. இதன் விளைவாக இந்த தீர்ப்பினை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்று காலை இதே தீர்ப்புக்கு மிக அதிகமான எதிர்ப்பு கிளம்பியதால் மறுசீராய்வு செய்கிறோம் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு மிக்க நன்றி. மேலும் மக்களே, இந்த நாய்கள், இந்த தெருநாய்கள் என்பது பண்டைய காலத்தில் மன்னராட்சியிலிருந்து பார்த்தோம் என்றாலும், ஆதி காலத்திலிருந்து பார்த்தோம் என்றாலும், இந்த நாய்கள் மனிதனுக்கு மிக நெருக்கமாக நட்பாக இருந்த முதல் உயிரினம். மனிதன் வேட்டையாடும் பொழுதும், அடுத்தது போர் புரியும் பொழுதும் தமிழ் மன்னர்களும் சரி, நிறைய இந்திய மன்னர்கள் வேட்டைக்கும் இந்த நாய்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பிற்கு மிக உற்ற நண்பனாக இந்த நாய் விளங்கியது. மேலும் கிராமப்புறங்களில் இன்றும் தாங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி சாதத்தை வைத்துவிட்டு நாய்களுக்கு அந்த உணவை கொடுத்துவிட்டு சாப்பிடும் பழக்கம் இருந்து வருகிறது. ஆனால் இந்த இச்சூழலில் பார்த்தீர்கள் என்றால், நான் ஒன்றை வினவ விரும்புகின்றேன். இந்த நாய்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பானது மறுசீராய்வுப்பட்டு நல்ல முறையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் 1957 ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி ரஷ்யா ஸ்புட்னிக் 2 என்ற அவர்களுடைய விண்வெளி பயணத்திற்கு அந்த விண்கலனில் முதலில் அவர்கள் பயன்படுத்திய உயிரினம் அந்த ரஷ்ய தெருவில் சுற்றித்திருந்த லைக்கா என்கின்ற ஒரு பெண் நாய் தான். அந்த நாயை பயிற்சி கொடுத்து நம்பிக்கை, அந்த நாய் மேல் அவ்வளவு நம்பிக்கை அந்த ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கும் ரஷ்ய அப்போதைய அதிபருக்கும் அதை விண்வெளிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த நாய் திரும்ப புவிக்கு வரும் பொழுது இறந்துவிடும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. அதே மாதிரி அந்த நாய்க்கு விண்வெளி சென்று திரும்ப வரும்போது அந்த லைக்கா உயிரை இழந்தது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், அந்த லைக்காயின் நினைவாக அவர்கள் அஞ்சல் அட்டை, அஞ்சல் சின்னங்கள்லாம் வெளியிட்டார்கள் உலகளவில். மேலும் இப்படி மனிதன் நாய் அவங்களுக்கு மிக அதிக அளவில் நட்புறாக இருந்து வருகிறது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால், கோவில்களில் புனிதமாக பைரவராக வழிபடுகிறோம் இந்த நாய்களை. மேலும் இதே நாய்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்திய வங்கி ஒன்றில் சிண்டிகேட் வங்கியில் லோகோ, அதாவது அவர்களுடைய சின்னமாக கூட பிரதிபலிக்கிறது. மேலும் இந்த நாய்கள் என்னவென்றால், அவற்றின் உணவு தேடல் கூட தெருக்களை சார்ந்து, வீதிகளை சார்ந்தே இருக்கின்றது. அது ஒரு முக்கிய காரணம். மேலும் இந்திய அரசாங்கமானது இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று என் பார்வையில் நான் பார்க்கிறேன் என்றால், மத்திய அரசானது இந்த தெருநாய்களுக்கென்று தனி ஒரு அமைப்பினை, அது என்னவென்றால் கால்நடை துறையோ இதற்கு என்று ஒரு மருத்துவத்துறையை உருவாக்கி அந்த நாய்களுக்கு சரியான கருத்தடை, இந்த ரேபிஸ் தடுப்பு மருந்தினை செலுத்தி அதற்கென்று ஒரு அமைப்பினை உருவாக்கினால் இந்த விஷயத்தை சுமூகமாக கையாள முடியும். மேலும் இந்த நாய்கள் பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒன்று. சுற்றுப்புற சூழலை பார்க்கும் பொழுது இந்திய அளவில் இந்த தெருநாய்கள் என்பது பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. ஏனென்றால், மும்பை அட்டாக், அந்த மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாஜ் ஹோட்டலில் நடக்கும் முன்பு அந்த தீவிரவாதிகளே போலீஸாரிடம் கடைசியாக
அவர்கள் வந்து வினவிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் உங்கள் நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் நாங்கள் தப்பித்தோம். ஆனால் உங்கள் ஊரில் இருக்கின்ற இந்த தெருநாய்கள் எங்களை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எங்களால் அந்த மும்பை குண்டுவெடிப்பில் விஷயத்தில் ஈடுபட முடியவில்லை. அதனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அதுங்களுக்கு விஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷங்கள் வைத்து வாரம் வாரம் அந்த நாய்களை கொன்றோம் என்று அவர்களே கூறியிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தெருநாய்கள் என்பது அவற்றின் சுதந்திரம் என்பது பறிக்கப்படக்கூடாது. இதை இந்திய அரசாங்கம் இதற்கான தக்க ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். மேலும் பாரத பிரதமர் ஐயா இவ்வளவோ ஜீவகாருண்யம் விஷயங்கள், பசுவதை, பல விஷயத்திற்கெல்லாம் பேசி வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது இதற்காக ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று நினைக்கிறேன். மேலும் இந்த நாய் மட்டுமல்ல, குரங்கு, சமூக விலங்கான மாடு, நிறைய விஷயங்கள் மனிதர்களுக்கு தற்போது உள்ள சூழலில் அந்த இடையூறு அவர்களுக்கு ஆனாலும் இந்த நாய் என்னவென்றால், ஒரு அந்நிய மக்கள் ஒரு தெருவை விட்டு அடுத்த தெருவிற்கு சென்றால் கூட அந்த விஷயத்தை உடனே குலைத்து அறிவித்துவிடும், புதிய நபர் வந்திருக்கிறார் அப்படி என்று. பாதுகாப்பு விஷயத்தில் இந்த நாய்கள் வந்து மிக முக்கிய காரணியாக, சமூக காரணியாக இருந்து வருகிறது. இந்த நாயை வந்து நம்ம வந்து டிஓஜி டாக் என்று அழைக்கிறோம். அந்த டாக் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சொற்கள் GOD காட் என்று இருக்கும். எந்த விலங்குகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ எந்த உயிரினத்திற்கும் அப்படி ஒரு பெயர் இல்லை. எனவே இதற்காக ஒரு தக்க தீர்ப்பினை நீதிபதி அவர்கள் மறுசீராய்வில் வழங்குவார் என்று நம்புகிறேன். வணக்கம்.